சார் நீங்க தவறான நீங்க எதை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா இது வந்து ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம். அதை அவங்க சப்போர்ட் பண்ணணும் வந்து எனக்கு பெரிய விஷயம். ஆக்சுவலா தமிழ்நாடு நம்ம ஓப்பனா சொல்லணும்னா நம்ம பெண்களை எந்த அளவுக்கு உயர்வா நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட பண்பாடு வெளியே தெரியும். ஆக்சுவலா அது தமிழர்களோட பண்பாடு எப்பயுமே. அது இன்னைக்கு வந்து நம்ம 12th முடிச்சிருக்காங்க. பட் அவங்க தான் எனக்கு லான்ச் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையாகவும் இருந்தது, இன்க்ளூடிங் சுகாசினி. நீங்க அந்த வீடியோ பாத்தீங்களான்னு தெரியல. அவங்க ஒரு ஓட்டுனாங்க ஒரு பஸ் பிடிக்கிறதுக்கு. நானும் அந்த மாதிரிலாம் ஓடி இருக்கிறேன். நம்மளமா இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்குமே ஒரு ஆதரவு குரல் கடுக்கா திரைப்படம் கொடுக்கும். இல்ல நம்ம நீங்க எப்பயுமே நினைக்க கூடாது. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயத்துல என்னைக்குமே என்ன நடக்கும் தெரியும், விக்டிமா ஆகிறவங்க தான் எல்லாருமே. பட் கடுக்கா திரைப்படம் மூலியமா நான் பர்சனலா சொல்லிக்கிறேன், பெண்களுக்கு எப்பயுமே ஆதரவாக கடுக்கா திரைப்படம் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். ஸோ கடுக்கா படம் இவர் சொன்னப்போ ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் சப்ஜெக்ட்னு சொன்ன உடனே ஐ வாண்டட் டு கிவ் மை சப்போர்ட். ஸோ கண்டிப்பாக நான் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வருவேன்னு நான் சொல்லியிருந்தேன். நானும் ட்ரெய்லர் பார்த்துங்க. ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு வந்து இந்த ஒரு லேட் 90s early 2000s அந்த லவ் ஃபீல் தான் எனக்கு கிடைச்சது. அது ஒரு கிராமத்தில் ஒரு லவ் சப்ஜெக்ட், ஃபீமேல் ஓரியன்டட் லவ் சப்ஜெக்ட்னே எனக்கு அது பார்க்குறப்போ ஓகே படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ படம் ரிலீஸ்க்காக கண்டிப்பாக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து டீமுக்கும் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அதுதான் ஃபீமேல் ஓரியன்டட் சப்ஜெக்ட்னாலே வந்து அது வந்து ஒரு தனியான ஒரு ஃபீல் கொடுக்குதுன்றதுனால என் சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும் சார். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். லாஸ்ட் டைம் நல்லா பண்ணியிருந்தீங்க. நம்ம கடுக்கா படம் பாட்டு நல்லா ரீச் ஆகிட்டு இருக்குது, தேவாசரோட பாட்டு. ஸோ தேவாசர் ஆசீர்வாதத்துல கடுக்கா படத்துல ஒரு பாட்டு நல்லா ரீச் ஆகிட்டு இருந்தது. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த சப்போர்ட் நீங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே. இன்னைக்கு வழக்கம் போல நம்ம இன்னும் 2 போஸ்டர் லான்ச் பண்றோம் உங்க முன்னாடி. லாஸ்ட் டைம் பார்த்திபன் சார், அம்மா கிருஷ்ணன், சிவா சார் எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு போஸ்டர் லான்ச்சு, பாட்டு ரீல் லான்ச் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டைம் வந்து நமக்கு ஆக்டர் ஸ்ருதி நாராயணன் சீஃப் கெஸ்டா வந்திருக்கிறாங்க. தேங்க்யூ மேம். ஜெனீஷ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஜெனீஷ் வந்திருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் என்னோட ஒரு சின்ன இது தேங்க்யூ ஸோ மச். எங்களோட இதுக்கு வந்து பசியில தமிழகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோசியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் ஒரு 10 வருஷமா நாங்க இணைந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். ஜின்னா முதலாவது சிலம்பாட்டப்பள்ளி கண்ணமாசன். ஆக்சுவலா என்னன்னா இது ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நம்ம லாஸ்ட் பிரஸ் மீட்லயே கடுக்கா திரைப்படம். கொஞ்சம் ரீசெண்டா ஒரு அரசு பேருந்து நிக்காம தன்னோட பள்ளி படிப்புக்கு 12th கரெக்டா எக்ஸாம் அன்னைக்கு ஒரு அரசு பேருந்து நிக்காம போயிடுச்சு. சுகாசினி இவங்க தான். அவங்க கரெக்டா அந்த பஸ் பிடிச்சு தமிழ்நாட்டுக்கே உற்சாகம் கொடுக்குற அளவுக்கு ஓடி அந்த பாஸ் பண்ணி 437 மார்க் வாங்கியிருக்காங்க. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். ஸோ அவங்க வச்சுதான் இப்போ நம்ம வந்து ஒரு போஸ்டர், அவங்களும் போஸ்டர் லான்ச் பண்றாங்க நமக்கு. ஃபர்ஸ்ட் போஸ்டர் லான்ச் பண்ணிடலாம். லாஸ்ட் டைம் பெரியார் லான்ச் பண்ணியிருந்தோம் நம்மளோட பெண்ணியம் சார்ந்த திரைப்படம்னால.
ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. ஆக்சுவலா நான் மீடியாவுக்கு தான் நன்றி சொல்லணும். மீடியா மூலியமா எனக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இவங்க சுஹாசினிக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றதுக்கு. கலாட்டா மீடியால இருந்து எல்லா மீடியா பிஹைண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே இவங்களோட வீடியோ இவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டுச்சு. பட் அந்த உதவி செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூட்டி ஒன்று பரிசா தரோம் அவங்களுக்கு. காலேஜ் படிச்சு அதனாலதான் அவங்க இந்த போஸ்டர் லான்ச் பண்ணா நல்லா இருக்கும் தான் அவங்களை கூப்பிட்டு இருந்தேன் நான். ஆக்சுவலா உட்காந்துருந்தேன். சரி இது ஒரு சின்ன ஹெல்ப் தான், ஒரு நம்பிக்கை. அது பரிசு கிடையாது, ஒரு நம்பிக்கை கொடுக்க என்னால முடிஞ்ச நம்பிக்கை. ஓகேவா? உட்காந்து சோ ஆல்ரெடி ஒரு சில பேர் இங்க வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் ஜெனி சார் ஆல்ரெடி படத்தை பார்த்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஜெனி சார் ஒரு டைம் பேசியிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். விஜய் கௌரிஷ் மற்றும் இன்னொரு நண்பர் ஆதிஷ் ரெண்டு பேரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் இந்த கடுக்கா படத்துல பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. அவரோட முந்தைய 2 படங்கள் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அவரோட நாயாடின்னு ஒரு மூவி அண்ட் டே நைட் அப்படின்ற 2 படம் நாங்கள் எங்கள் கம்பெனி மூலம் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து விஜய் கௌரிஷ் சார் வந்து அவங்க கோ ப்ரொடியூஸ் பண்ணி அதை தூக்கி அடுத்த லெவல் கொண்டு வரணுன்ற போது சகல பிஸ்னஸ் கன்சர்ன் சைடில் போகும்போது எங்களையும் ஒரு அழைப்பு கொடுத்து பார்க்க வச்சாங்க. நாங்கள் லெஸர் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட உட்காந்து பார்க்கும்பொழுது ரியலி ஒரு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. காம்பேக்ட் பட்ஜெட்டில் ஒரு ஜாலியாக அப்படியே ஒரு 80s போயிட்டு திரும்பி பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல். ரொம்ப யதார்த்தமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தார் மிஸ்டர் விஜய் கௌரிஷ். அப்புறம் அந்த ஃபீமேல் லீடுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆதிஷ் அவரோட நல்லா பண்ணியிருந்தாரு. ரொம்ப லிமிடெட் கேரக்டர்ஸ், ரொம்ப ஜாலியாக நிறைய சாங்ஸ். நமக்கு இப்போ அந்த மாண்டேஜ் சாங்ஸ் யூஸ் பண்ணுறதுன்றது பர்பஸ்ஃபுல்லாக எல்லாமே கூட சில இடத்துல இருக்கலாம். இதில் வந்து ரொம்பவே மேட்சிங்காக இருந்தது, ரொம்ப கனெக்ட் பண்ணிச்சு நம்மளை. ஸோ ஒரு 2 hours நம்மளை வந்து ரொம்ப ஒர்த் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. ஸோ இப்போ ஒரு அடுத்த லெவல் மார்க்கெட்டிங் போகும்போதும் எங்களை மாதிரி பிஸ்னஸ் சைடில் இருக்கவங்க கிட்ட நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எங்ககிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு. ஒரு 360 degree கவரேஜ் கொடுக்கணும் அப்படின்றது அவரோட விருப்பம். ஸோ அதுக்காக ஒரு படத்தை எப்படி நானும் ஒரு படம் நடிச்சிருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியில நான் லான்ச் ஆகிறேன், ஒரு ப்ராப்பரான லான்ச் இருக்கணும் அப்படின்றதுல விஜய் கௌரிஷ் வந்து ரொம்ப தெளிவா இருக்காரு. அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு யங்ஸ்டரா இருந்து தன்னோட இளமையை, தன்னோட கரியர் எல்லாத்தையுமே இதுல டெடிகேட் பண்ணி உள்ள வந்துட்டு தன்னை ப்ராப்பரா லான்ச் பண்ணணும் அப்படின்ற அவரோட இந்த ஜேர்னியில எங்களோட பங்களிப்பும் சின்னதா இருக்குன்றதுல வெரி ஹாப்பி. ஸோ தொடர்ந்து இந்த படத்தோட அடுத்தடுத்த மூமெண்ட்ஸ் நடக்க போகுது. பிசினஸ் சைட்ல நாங்கள் எங்களோட சைட்ல என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ண தயாரா இருக்கும். ஒரு நண்பராகவும் அவருக்கு எங்களால் முடிஞ்ச என்கரேஜ்மெண்ட் பண்ண நாங்கள் தயாரா இருக்கோம். ஊடக நண்பர்கள் உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து அவரும் பிரஸ் மீட்ஸ் யூனிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. புதுசா இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. புது முயற்சிகளுக்கு எப்பவுமே உங்களோட ஆதரவு இருந்துட்டு இருக்கு. இந்த படமும் கண்டிப்பா ஒரு ஊடக ஷோ வரும்போது நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நிறைய உங்களோட பாசிட்டிவ் விமர்சனங்களை கொடுப்பீங்க நம்புறேன். தொடர்ந்து நல்லபடியாக நடக்கட்டும். தேங்க்யூ. சின்ன மரியாதை இருக்கும்.
அனைவருக்கும் வாழ்க வளமுடன். என்னுடைய அருமை நண்பர் கௌரிஸ் அவர்கள் நடிச்சு வெளியிருக்கக்கூடிய கடுக்கா திரைப்படம் வெற்றி பெற எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். இவர் கடந்த ஒரு 10 வருடமா எனக்கு இணைப்புல இருக்கிறாரு. சினிமா துறையில ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணணும்னு சொல்லிட்டு கலைத்துறையில இந்த உலகம் அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய கப்பல்ல ஒரு பெரிய பதவியில இருந்தாரு. அந்த வேலையை எல்லாமே துச்சமான உதறி தள்ளிட்டு இந்த சினிமாவை தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறாரு. சினிமாவோட மட்டும் இல்லாம இந்த சினிமா மூலமா இந்த மக்களுக்கு ஏதாவது நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு உயரிய எண்ணத்துல இவர் இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்காரு. நான் என்னோட பேர் பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா, பசியில்லா தமிழகம் சொல்லி நம்ம ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். எங்க ட்ரஸ்டோடு சேர்ந்து நிறைய அனாதைகள், ஆதரவில்லாத மக்கள் நிறைய பேரை மீட்டெடுக்கிறதுக்கு கௌரிஸ் நிறைய முயற்சி எடுத்திருக்காரு. நான் பொதுவா சினிமா துறையை சார்ந்தவன் கிடையாது. நாங்க ஒரு சமூக ஆர்வலர். இந்த சமூகத்துக்காக அனாதைகளா யாரும் இருக்கக்கூடாது, அனாதையா யாரும் இறக்கவும் கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுத்து அவங்களுக்கான பணிகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம நடிகர் கதாநாயகன் விஜய் கௌரிஸ் எங்க கூட ஒரு 10 ஆண்டுகளா இந்த மக்களுக்கான சேவைகளை நிறைய ஈடுபட்டு இருந்தாரு. சோ இந்த மாதிரியான ஒரு கலைஞர்கள் உருவாகும் போது இந்த சமூகத்துக்கு ஒரு நிறைய பயனுள்ளதா அமையும். சோ இந்த கடுக்கா படத்துடைய ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்க. அது உண்மையிலே ரொம்ப அருமையா இருந்துச்சு. நான் பார்க்கும் போது ரொம்ப அருமையா இருந்துச்சு. இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள்ல அதாவது லோ பட்ஜெட் படம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட போய் சென்றடைகிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய பேருக்கு நிறைய வகையில ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா கௌரிஸ்க்கு கண்டிப்பா ப்ரமோஷன் தேவை. அந்த ப்ரமோஷனுமே எப்படி அப்படின்னா யாருக்காவது ஒரு வாழ்வு கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு இந்த பள்ளி மாணவி, நல்லா படிக்கக்கூடிய மாணவிக்கு ஒரு 2 சக்கர வாகனம் அன்பளிப்பா கொடுத்தாங்க. இது 2 வகையில எடுத்துக்கலாம். ஒண்ணு, இவங்களுக்கான மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் எடுத்துக்கலாம். 2வது, அந்த வாய்ப்பு மூலமா இன்னொரு குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதா அமையும், அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய பயனுள்ளதா அமையும் சொல்லிட்டு இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. சோ நம்மளுடைய கடுக்கா படத்துடைய ஹீரோ விஜய் கௌரிஸ் அவர் நடிச்சு வெளிவரக்கூடிய இந்த படத்துக்கு பத்திரிகையாளராகிய உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் நீங்க கொடுக்கணும்னு கேட்டு மீண்டும் இந்த படம் வெற்றி பெற எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். விஜய் கௌரிஸ் கடந்த 10 வருஷத்துக்கு மேல என்கிட்ட மார்ஷியல் ஆர்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது சிலம்பாட்டம், காலடி குத்து வரிசை, இது போல நம்மளுடைய பாரம்பரிய கலைகள்லாம் பயிற்சி பண்ணிட்டு வர்றாரு. 10 வருஷமா எனக்கு தெரியும். எல்லா விஷயங்களும் என் கூட ஷேர் பண்ணியிருக்காரு. நிறைய சமூக சேவைகள், நம்மால் நமக்காகன்னு சொல்லி ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சு அதன் மூலமா நிறைய சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஃபியூச்சர்ல இந்த இது போன்ற தற்காப்பு கலைகள் எல்லா மாணவர்களுக்கு இலவசமா கிடைக்கணும் அப்படின்ற நோக்கமும் அவருக்கு இருக்கு. அது சம்பந்தமா என்கிட்ட நிறைய பேசியிருக்கிறாரு. அது எல்லாத்துக்குமே நாம முதல்ல ஒரு நிலையை அடையணும். அதற்காக தான் இந்த சினிமாவுக்குள்ள நான் ஒரு நிலையை அடைஞ்சாதான் இந்த சேவையை தொடர்ந்து செய்ய முடியும்னு அந்த முயற்சியில தான் அவர் முழு மூச்சா ஈடுபட்டு இருக்கிறாரு. கடுக்கா படத்துடைய ட்ரெய்லர் தான் இப்பதான் நான் பார்த்தேன். மிக சிறப்பா வந்திருக்குது, ரொம்ப சிறப்பா வந்திருக்குது. அதாவது நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திச்ச விஷயங்களை மீண்டும் திருப்பி பாக்குற மாதிரி, அது மாதிரி நம்மளுடைய நண்பர்களோட பழகி நம்ம கடந்து வந்த விஷயங்களை திரும்பி பாக்குற மாதிரி ஒரு நிறைய காட்சிகள் அதுல இருந்தது. அதெல்லாம் படம் ட்ரெய்லர் மிக சிறப்பா வந்திருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். கௌரி சங்கரும் மிகப்பெரிய வெற்றி அடைந்து அவருடைய சேவைகளை தொடரணும். அதற்கு உங்களுடைய ஆதரவு தான் தேவைப்படுது. அவருக்கு ஆதரவு அளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பாட்டு ஹிட் ஆனதுக்கு மெயின் ரீசன் நம்ம படத்தோட மியூசிக் டைரக்டர் தேவசாருக்கு நன்றி சொல்லுங்க. லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெரிய தேங்க்ஸ் சொன்னால் தேவதாருக்கு சொன்னோம். நாங்கள் போய் அப்ரோச் பண்ணி எங்களுக்கு பாடி கொடுத்தாரு. ப்ளஸ் இன்னொரு சிங்கர் பாடிருக்காரு, கிரீஷ்னு சொல்லி. அவரும் என்னோட ஃப்ரெண்ட். அவரும் நல்லா 2 சாங் பாடியிருக்காரு. அதில் ஒரு சாங் கிரீஷ் பாடியிருக்காரு, அதுவும் நல்லா வந்திருக்கு. ப்ளஸ் நம்ம டைரக்டர் முருகராசு, அவர் அந்த கதையை சொல்லி நிறைய டியூன் போட்டோம், அதை 2 செலக்ட் பண்ணாரு. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நல்லா வந்திருக்கு. கௌரிஷ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் டான்ஸ் மாஸ்டர் ஹபீப். இந்த கடுக்கா திரைப்படம், அந்த படத்தில் நம்ம விஜய் கௌரி சார் ஹீரோவா பண்ணியிருக்காரு. நல்ல சமூக ஆர்வலர். இவர் மேலும் படங்கள் நிறைய பண்ணணும். இந்த படம் வெற்றி அடையணும்.
நன்றி. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இன்னைக்கும் ஒரு ரீல் லான்ச் பண்றோம். ஸ்டெப்ஸை சூப்பரா போட்டு நிறைய குழந்தைகள் அதை பார்த்து பாடி அதை ஆடி நிறைய இன்ஸ்டால போட்டுட்டே இருக்காங்க. 1.5 மில்லியன் தாண்டி போய்கிட்டு இருக்குது இன்ஸ்டால வியூஸ் எல்லாம். ஸ்டெப்ஸ் ஹபீப் மாஸ்டர் நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ விஜய், தேங்க்யூ. நான் மறுபடியும் மீடியாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மீடியா மூலியமா தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஒரு உதவி செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் தெரிய வருது. ஸோ எல்லா மீடியாவுக்கும் நன்றி சொல்லிட்டு சுஹாசினி அவங்க இன்னைக்கு எனக்கு லான்ச் பண்ணது பெருமையா தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா என்னோட நம்ம கடுக்கா படத்தோட போஸ்ட் லான்ச் பண்ணதும் ஒரு வார்த்தை. என் பேர் சுகாஷினி, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பட்டி அடுத்து கொத்தக்கோட்டையில் இருக்கிறேன். விஜய் கௌரி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். எங்களுக்கு ஸ்கூட்டி கொடுத்துருக்குறாங்க, எதிர்பார்க்கவே இல்லை ஸ்கூட்டிலாம் கொடுப்பாங்களா, அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க படம் வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள் சார். படத்தோட 3வது ப்ரோமோ ரீல லான்ச் பண்றதா ஸ்ருதி நாராயணன் வந்திருந்தாங்க. ஆல்ரெடி தேவசாரோட பாட்டு ஆல்ரெடி ஹிட்டா எல்லா சோஷியல் மீடியால ஹிட்டா ஓடிட்டு இருக்குது. இப்போ 3வது ரீலையும் லான்ச் பண்ணிருக்கோம். எப்படி அக்செப்ட் கொடுத்துருக்கோம். மீடியா நண்பர்கள், ஐடியா கொடுத்துருக்க மீனாட்சி சுந்தரம் சார் எல்லாத்துக்குமே அவர்லாம் கேட்க மாட்டார் கண்டிப்பா. மீடியால பல விஷயங்கள் போயிட்டு இருக்குது. எங்களால முடிஞ்ச ப்ரமோஷனை பண்ணணும்னு நாங்களும் பார்த்துட்டு இருக்கிறோம். கடுக்கா திரைப்படம் இது ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம். சொன்னோன்னே சுத்தி நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நாங்க ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்டா பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு. கண்டிப்பா நானும் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்திபன் சார், அம்மாகிருஷ்ணன் சிவா சார் எல்லாருமே நம்மளோட போஸ்டர்ஸ் ட்ரெய்லர்ஸ்ல லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. கூடிய விரைவில் ட்ரெய்லர் லான்ச் ஆக போகுது நெக்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்குள்ள. இப்போ அவங்க ஒரு சில வார்த்தைகள் பண்ணுறாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஸோ கடுக்கா படம் இவர் சொன்னப்போ அது ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட்னு சொன்ன உடனே ஐ வாண்டட் டு கிவ் மை சப்போர்ட். ஸோ கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வருவேன்னு நான் சொல்லியிருந்தேன். நானும் ட்ரெய்லர் பார்த்துருந்தேன். ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு இந்த ஒரு லேட் 90s early 2000s அந்த லவ் ஃபீல் தான் எனக்கு கிடைச்சது. அதுவும் ஒரு கிராமத்தில் ஒரு லவ் சப்ஜெக்ட், ஃபீமேல் ஓரியன்ட் லவ் சப்ஜெக்ட்னு எனக்கு அது பார்க்குறப்போ ஓகே படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ படம் ரிலீஸ்க்காக கண்டிப்பாக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு டீமுக்கும் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அதுதான் ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட்னாலே அது ஒரு தனியான ஒரு ஃபீல் கொடுக்குதுன்றதுனால என் சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும் சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ மீடியா எல்லாருமே தேங்க்ஸ். ஹீரோயின் அடுத்த ஆடியோ லான்ச்சுக்கு வரணும்னு சொல்லி எல்லாமே ஷூட்டிங்ல இருக்காங்க. காலையில் எல்லாமே மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நான் மெசேஜ் காமிக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சொல்லிட்டு ஹீரோ மெசேஜ் அனுப்புறோம், இன்னொரு ஹீரோ டபுள். ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. வர முடியாத சூழ்நிலை தான். ஸோ டேரக்டர் எல்லாருமே ஆடியோ லான்ச்ல பெருசா கிராண்டா இன்ட்ரோ பண்ணலான்னு ஒரு பிளான், பெரிய பெரிய சீஃப் கெஸ்ட் வரதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். தேவசாரி இன்வைட் பண்ணியிருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களால முடிஞ்ச ப்ரொமோஷன் நாங்களும் பண்றோம். உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நீங்களும் பண்ணுங்க. அடுத்த படங்கள்ல வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நடிப்போம் சார். கடுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த திருநெல்வேலி பாஷையில எல்லாம் அல்வா கொடுத்துட்டாங்கன்னு சொல்ற மாதிரி எங்க ஈரோடு சைடுல கடுக்கா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கடுக்கன் காது குத்திட்டாங்க அப்படிங்கறது அந்த மாதிரி அப்படியே கடுக்கா கொடுத்துட்டாங்க அப்படின்னு வருது. ஸோ யார் யாருக்கு கடுக்கா கொடுத்தாங்கன்னு ஹீரோயினுக்கா ஹீரோயின் ஹீரோக்குங்கிறது படம் பார்க்கும்போது புரிஞ்சிடும். உங்களோட அடுத்த படங்கள்ல சுருதி நாராயணனை வச்சு நீங்க உங்களுக்கு ஜோடியா நடிக்க வைக்க போறீங்களா? வாய்ப்பு அமைஞ்சதுன்னா கண்டிப்பா நடிக்கலாம். நல்ல கதைகள் கிடைக்கும் போது கண்டிப்பா நடிக்கலாம். சார் நீங்க தவறான சொல்றீங்கன்னு தெரியல. பட் ஆனா இது ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம். அதை அவங்க சப்போர்ட் பண்ணணும் எனக்கு பெரிய விஷயம். ஆக்சுவலா தமிழ்நாடு நம்ம ஓப்பனா சொல்லணும்னா நம்ம பெண்களை எந்த அளவுக்கு உயர்வா நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட பண்பாடு வெளியே தெரியும். ஆக்சுவலா அது தமிழர்களோட பண்பாடு எப்பயுமே. அது இன்னைக்கு நம்ம 12th முடிச்சிருக்காங்க. பட் அவங்க எனக்கு லான்ச் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையாகவும் இருந்தது, இன்க்ளூடிங் சுகாசினி. நீங்க அந்த வீடியோ பாத்தீங்களான்னு தெரியல. அவங்க ஒரு ஓட்டுனாங்க ஒரு பஸ் பிடிக்கிறதுக்கு. நானும் அந்த மாதிரிலாம் ஓடி இருக்கிறேன். நம்மளமா இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்குமே ஒரு ஆதரவு குரல் கடுக்கா திரைப்படம் கொடுக்கும். இல்ல நம்ம நீங்க எப்பயுமே நினைக்க கூடாது. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயத்துல என்னைக்குமே என்ன நடக்கும் தெரியும், விக்டிம் ஆகிறவங்க தான் எல்லாருமே. பட் கடுக்கா திரைப்படம் மூலியமா நான் பர்சனலா சொல்லிக்கிறேன், பெண்களுக்கு எப்பயுமே ஆதரவாக கடுக்கா திரைப்படம் இருக்கும்.
சார் இது ஒரு ட்ரெய்லர் லான்ச் உங்களுக்கே புரிஞ்சிடும். இது ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம். லாஸ்ட் டைம் நம்ம பெரிய ஒரு போஸ்டர் வச்சு தான் நம்ம பிளான் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தோம். சுபாஷ் சார், டி அம்மா கிருஷ்ணன், சிவா சார் எல்லாம் வந்திருந்தாங்க. அதுதான் எங்க படத்தோட மெயின் கோரே. அது என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம், சுவாரஸ்யமான காமெடி கலாட்டா படம். இது ஒரு அட்டகத்தி கலவாணி பேட்டர்ன்ல இருக்கும் படம் ஃபுல்லா. ஸோ ஆல்ரெடி படம் பார்த்தவங்களும் சொல்லிட்டு போயிருந்தாங்க லாஸ்ட் ப்ரெஸ் மீட்ல எல்லாம். கண்டிப்பா ப்ரெஷ் ஷோ கண்டிப்பாக போறப்படும். அந்த டைம்ல நீங்களே உங்களுக்கே புரிஞ்சிடும் எந்த அளவுக்கு இது படம் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிடும். கூடிய அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிடுவோம் எல்லா டிஸ்கஷன் முடிச்சுட்டு. சரிங்க, தேங்க்யூ. கரெக்டா எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டா பண்ணிடுறாரு. அடுத்த ஆடியோ லான்ச்ல சொல்லியிருந்தோம், கூடிய விரைவில் எல்லாத்துக்குமே இன்விடேஷன் அனுப்புறோம் ஆடியோ லான்ச்சுக்கு. இன்னும் அடுத்த புதுமையா ஏதாச்சும் டிஃப்ரெண்டா ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களோட ஆதரவு என்னைக்குமே இருக்கணும். பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி.